Hi friends, welcome to cookhousesamayal. வாங்க இன்னைக்கு நம்ம 90sல சுவைத்த தேன் மிட்டாயை குடும்பத்தோட சுவைக்கலாம். அதற்கு முன்னாடி என்னோட யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வியூஸும் 236 சப்ஸ்கிரைபர்ஸும் ஆயிருக்கு. டோக்லா வீடியோ மட்டுமே 1500 ரீச் ஆக போகிற நிலைமையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஃபாலோவர்ஸும் 1200 லைக்ஸும் ஆயிருக்கு. இது அத்தனையும் உங்களால் மட்டுமே சாத்தியமானது. அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாங்க தேன் மிட்டாய் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது புழுங்கரிசி எடுத்திருக்கேன். புழுங்கரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து விட்டமின் நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கிது. டைஜஸ்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இது வந்து ஹார்ட், லிவர், கிட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து கழுவிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் மேலே ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு இதை மாற்றிடலாம். மிக்சர் ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைச்சதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அரைக்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். தேன் மிட்டாய் அப்படின்னு சொன்னாலே அந்த ஆரஞ்சு கலர் தான். இன்ச் அளவுக்கு இந்த ஃபுட் கலரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அரைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இப்போ வந்து கலந்துக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி தேவைப்படலை, கரெக்டான பதத்தில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து சக்கரை பாவு வந்து பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா வந்து ஒரு கொதிநிலைக்கு வர்ற வரையும் இதை வந்து நம்ம குக் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கொதிக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் வந்து 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்து வந்துடும். நமக்கு வந்து அந்த ஒரு கம்பி பதம் வர்ற வரை இதை வந்து நம்ம குக் பண்ணிடலாம். இன்கேஸ் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடுச்சின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கொதிநிலை கம்பி பதம் வந்து கிடச்சிரும். பாருங்கள், இது போல் ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். இதுதாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் வச்சு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்த மாவை வந்து கை கொஞ்சோண்டு வெட் பண்ணிவிட்டு இது சிறு சிறு உருண்டைகளாக இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்த உடனே இது வந்து பெருசாகிறது உங்களுக்கு தெரிய வரும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை வந்து குக் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா பெருசாகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இது வந்து பெருசாகவும் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் வந்து இது வந்து நல்லா குக் ஆகும். பபிள்ஸ் எல்லாமும் கம்மியாகவும் ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நமக்கு வந்து நல்லா பெருசாக தெரிய வரும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாவில் வந்து இதை வந்து சேர்த்துடுவோம். மிச்சம் இருக்கிறதையும் வந்து நம்ம இது போலவே சுட்டு எடுத்துடலாம். இது சர்க்கரை பாவில் சேர்த்தும் போது சர்க்கரை பாவு வந்து சூடு கம்மியாக இருந்தால் கொஞ்சோண்டு சூடு பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சுட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறம் 20 to 30 மினிட்ஸ் வந்து இது வந்து இந்த சுகர் சிரப்பில் வந்து நல்லா வந்து ஊறினா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து எடுத்திருக்கேன். சுவையான தேன் மிட்டாய் வந்து ரெடியாக இருக்குது. இது சர்க்கரை பாவு வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டா ரொம்ப நாளுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். Eat healthy, be healthy.
Thanks for watching my channel.